தொழுகையை முஸ்லிம்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். குளிக்க போகும்போது சோப்பு வச்சு நல்லா தேய்க்கிறது, ஷாம்பு போட்டு தேய்க்கிறது. பெண்களிடத்தில் தங்களுடைய முக அழகுகளை வெளிப்படுத்துவதற்கு எத்தனை கிரீம்கள், நீங்க எத்தனை கிரீம் வேணா போடுங்க, எத்தனை சோப்பு வேணா போடுங்க, நீ தொழுகாத வரைக்கும் உன் மூஞ்சி ஒரு மூதேவி தான், நீ முசீபத்து பிடித்தவன் தான். நான் சொல்லவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். யார் ஃபஜர் தொழுகவில்லையோ அவன் தரித்திரம் பிடித்தவன், அவன்கிட்ட எந்த வேலையை வாங்காதீங்கன்னாங்க ரசூல் தான். எங்க உஸ்தாத் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு வளமை, ஃபஜர் தொழுகைக்கு அவங்க போலன்னு சொன்னா எந்த வீட்டுக்கும் ஓத போக மாட்டாங்க. என்னன்னா பேணுதல். நான் இன்றைக்கு தொழுகல, புகாரி நடத்தக்கூடியவர்கள், நான் இன்னைக்கு தொழல, தூங்கிட்டேன், எனக்கு ஒரு முசீபத்து வந்துருச்சு, அப்புறம் தொழுதுட்டாங்க, ஆனா ஜமாத்தோட தவறிட்டதுனால அந்த பரக்கத்தை நான் இழந்துட்டேன், அதனால நான் உங்க வீட்டுக்கு பார்த்தே வரமாட்டேன், உங்க வீட்டுக்கு நான் ஓத வரமாட்டேன். எந்த அளவுக்கு பேணுதல்! ஒரு சில இடங்களில் நான் அதை கடையும் பிடித்திருக்கிறேன். மேலான பெருமக்களே, தொழுகைதான் ஒரு மூமினுக்கு அசல் வெற்றி என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். புனித மெஹராஜில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்ல வரக்கூடிய இன்னும் ஆழமான செய்தி என்னவென்று சொன்னால், பெருமானார் சொல்லுகிறார்கள், நீங்கள் சிந்திக்க துவங்குங்கள், எதற்காக தொழுகிறோம், எதற்காக அல்லாஹ்வை நாம் வணங்குகிறோம் என்ற அந்த சிந்தனை உங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். ஐங்கால தொழுகை, பெருமானார் சொன்னார்கள், 5 வேளை தொழுகையை நீங்கள் நிரப்பமாக நியாயமாக தொழுது வந்தால்